நம்ம டெய்லியும் குடிக்கிற கூல்ட்ரிங்க் வாட்டர் பாட்டில்ஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் அன்னைக்காவது நோட் பண்ணியிருக்கீங்களா? திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சீக்வென்ஸ் 2. இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸோடைய பாட்டமை 2 டைப்பா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிளாட்டடா இருக்கிறது, செகண்ட் ஒன் ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கு. எந்த ஒரு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வந்து கேசஸ் ஃபார்மேஷன் இருக்குமோ அதுல எல்லாத்துலயுமே நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்திருப்போம். இதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த வாட்டர் பாட்டில்ஸ்ல இருக்க வாட்டர்ல வந்து ஸ்லைட்லி கார்பன் டை ஆக்சைடு மிக்ஸ் ஆயிருக்கும். இது வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு, டிஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல தான் அந்த மாதிரி ஷேப் கொடுத்துருக்காங்கன்னா கிடையாது. நம்ம கேன்ல குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ்லயும் நம்மளுக்கு கான்கேவ் ஷேப்ல தான் கொடுத்துருக்காங்க. இது கூல்ட்ரிங்க்ஸ்க்கு மட்டும் கிடையாது. ஒரு வாட்டர்லாம் கேசஸ் ஃபார்மேஷன் இருக்குமோ அதுல எல்லாமே பாட்டம் ஷேப்ல கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ற பெர்ஃப்யூம்ல கேசஸ் மிக்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா அதுலயும் இந்த மாதிரி கான்கேவ் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம யூஸ் பண்ற சோடா பாட்டில்ஸ்லயும் கேசஸ் ஃபார்மேஷன் இருக்கும், ஆனா அதோட பாட்டம் ஃபிளாட்டடா இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, கிளாஸ் ரொம்ப திக்கானது, அது 1/2 இன்ச்சுக்கு மேல ரொம்ப திக்கா இருக்கும். ஸோ அதுல பர்ஸ்ட் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனா பிளாஸ்டிக்ல ஏன் ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது வந்து ஒரு பாலிமர், அதாவது பாலித்தீன் டெரப்தலேட் அப்படின்ற ஒரு பாலிமர்ல மேட் ஆயிருக்கும். ஸோ பிளாஸ்டிக்கு அந்த மாதிரி மெத்தட், கிளாஸ்க்கு இந்த மாதிரி மெத்தட்.